الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் சஃபத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளினுடைய விளக்கங்களை, அதன் இலக்கியங்களை, இன்னும் சில விஷயங்களை தெளிவான முறையிலே பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது 117 123 ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வகாலு தஹதல்லாஹு வலதன் சுபஹானா என்று ஆரம்பிக்கும் தொடரிலிருந்து வலாஹும் யுன்சரூன் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை 163. அதில் பார்க்கக்கூடிய ஆயத் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வலன் தரலா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், நிச்சயமாக, அதாவது உங்களை இந்த நசாராக்களும் யூதர்களும் திருப்தி அடைய மாட்டார்கள் உங்களை கொண்டு. எதுவரைக்கும் என்றால், நீங்கள் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை. நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுடைய நேர்வழியாக இருக்கிறது என்பதாக எடுத்துச் சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா கூறுகிறான். இதிலே இந்த குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா என்பது சம்பந்தமான பலாகத்தையும் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், பாடம் 163. இதற்கு நாம் விட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? தலைப்பு பிரதிப்பெயர் சொல், அதாவது பிரிக்கும் பிரதிப்பெயர் சொல். பிரிக்கும் பிரதிப்பெயர் சொல் என்றால், பிரிக்கும் பிரதிப்பெயர் சொல் அதாவது லமீர் பிரிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். குர்ஆன்ல பல இடங்கள்ல அது போன்ற ஆதாரங்கள், இது போன்ற விஷயங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். பொதுவாக பெயர் சொல் பிரிக்க லமீருடைய பிரதிப்பெயர் சொல் என்றால் என்ன? லமீர் பொதுவாக லமீருடைய வேலை எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். லமீர் ஃபசில், அதாவது லமீர் பிரிக்கக்கூடிய லமீர் என்று இருக்கிறது. 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய லமீர் என்பதாக இருக்கிறது. அதாவது அது பொதுவாக அது பிரிக்கிறதுங்கிறது பொதுவாக முபத்ததா ஹபருக்கு மத்தியில் அல்லது இது மாதிரி சில விஷயங்கள் பிரிக்கும். எதுக்குன்னு சொன்னால், ஒரு சில நோக்கத்திற்காக, ஒரு சில வலிமைக்காக வேண்டி, ஒரு சில விஷயத்திற்காக இப்படி சொல்லும்போது பொதுவாக ஹபரை பிரித்து காட்டுறதுக்காக வேண்டி, எதிலிருந்து நாத்துல இருந்து, அதாவது சிஃபத்து கிடையாதுங்கிறத பிரித்து காட்டுறதுக்காக வேண்டி, அது போன்ற அதுக்கு தான் என்ன சொல்லப்படும், இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களுக்கு லமீரே ஃபஸ்ல் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹபருக்கும் சிஃபத்துக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுத்தும். அதை கொண்டு என்ன அசல்ல முபத்ததா அல்லது ஹபர், இந்த 2 மத்தியில், அதாவது இது போன்ற சில நோக்கங்களுக்காக வேண்டி இது போன்று செய்யக்கூடிய லமீர்களுக்கு லமீரே ஃபசல், அதாவது பிரிக்கக்கூடிய லமீர் என்பதாக சொல்லுவோம். அதை தமிழில் பிரிக்கும் பேச்சொல் என்பதாக சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன்ங்கிறது, அந்த ஹுமுல்ங்கிற வார்த்தை லமீர் என்ன செய்து பிரிக்குது. சரி, லமீர் ஃபஸ்ல் லமீர், அதாவது பிரிக்கக்கூடிய லமீருக்கு சில நோக்கங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சரி, அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல வரும்போது பார்ப்போம். இப்போ அதாவது ஒரு சில நோக்கத்திற்காக வேண்டி, வலிமைக்காக, தக்கீதிற்காக வேண்டி, சில விஷயங்களை பிரித்து எடுத்து சொல்றதுக்காக வேண்டி, இந்த மாதிரி விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யப்படும், சில நேரம் பிரிக்கப்படும். சரி, அந்த அடிப்படையில் பாருங்க, கிதாபுடைய உள்ள போவோம், அதில் வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொதுவாக சென்ற பாடத்தில் தாபீர் சம்பந்தமாக பார்த்தோம். தாபீரில் சில விஷயங்கள் இருக்குங்கிறதையும், அதனுடைய அல்லாஹு தாலா அவர்களுடைய முத்திரை, அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டான். அப்போ அதற்கு முன்னாடி சில விஷயங்களையும் இலக்கியமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது, அதாவது 4வது ஈராதுல் ஹுதா முஅர்ரஃபன் பி அலிஃப்லாம் ஃபி கௌலிஹி, அதாவது ஹுதா என்ற வார்த்தையை நாடுதல் முஅர்ரஃபன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க,
முஅர்ரஃப், அதாவது முஅர்ரஃப் பில் அலிஃப்லாம், அலிஃப்லாமை கொண்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அலிஃப்லாமை கொண்டு அந்த இடத்துல அல் ஹுதா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மா இக்திரானிஹி பி லமீரில் ஃபஸ்லி, பிரிக்கக்கூடிய லமீரை கொண்டு இணைப்பதோடு, பிரிக்கக்கூடிய ஒரு லமீரை அதோடு இணைத்து அந்த ஹுதா என்ற வார்த்தையை அலிஃப்லாமை கொண்டு முஅரஃபாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். சரி, ஹுவ அது என்னது? யுஃபீது கஸ்ருல் ஹிதாயத்தி அலா தீனில்லாஹி. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஹுவ, அந்த ஃபசல் என்னது ஹுவ, பிரிக்கிறது மூலமா என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, யுஃபீது அது பயன் தரும், கஸ்ருல் ஹிதாயத்தி ஹிதாயத்தை சுருக்குதல், அலா தீனில்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது ஹிதாயத்தை சுருக்கி விடுதல். அப்ப ஹிதாயத் என்றாலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் கிடைக்கும். ஹிதாயத் என்றாலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் கிடைக்கும் என்ற விஷயத்தை சொல்றதுக்காக சொல்லப்படுறது. ஹிதாயத் எங்க கிடைக்கும்பா? அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீனுல் இஸ்லாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தீனுல் இஸ்லாம் தான் உண்மையான ஹிதாயத் என்பதாக விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்ற மாதிரி அதை சொல்லியும் காமிச்சோம். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின்ஹு என்ற வார்த்தையை நம்ம சொல்லி காண்பித்தோம். அப்போ ஹிதாயத் என்பது இதுல தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்யறாங்க? அப்போ அலா தீன் இல்லா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு. அப்போ முதல்ல முஅர்ரஃப் பி அலிஃப்லாமா கொண்டு வந்திருக்கு. பொதுவா வந்து நக்கிராவா மாரிஃபா வர்றது, அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, பொதுவாக நக்கீராவா கொண்டு வர்றது அது பல விஷயங்களை குறிக்கும், ஒரு விஷயத்தின் மீது அடக்குவது கிடையாது. ஆனால் மாரிஃபா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அது அதை கொண்டு குறிப்பாகிவிடும், அந்த விஷயம் அதை கொண்டு குறிப்பாக்கப்படும் என்பதுதான் தெரியும். பொதுவாக மாரிஃபாவுடைய வகைகள் பலதாக இருந்தாலும் சில நேரம் லமீரை கொண்டு வர்றது, அப்புறம் அலமா வரும், இஸ்மி இஷாராவாக வரும், மௌசூலாக வரும், முஅர்ரஃப் பில் அலிஃப்லாம், அதாவது அலிஃப்லாமை கொண்டு முஅர்ரஃப் ஆக்கப்படும். இவ்வாறு ஏதாவது ஒரு வகையில் அதுக்கப்புறம் முதாஃப் முதாஃபிலை இப்படி மாற்றம் ஏற்படும். சரி, இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? முஅர்ரஃப் பி அலிஃப்லாம், அதாவது அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மாரிஃபாவாக ஆக்கப்பட்டதை கொண்டு நமக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து ஹிதாயத் என்பது தீனில்லாதான், அதாவது அந்த ஒரே ஒண்ணுதான் ஹுதாங்கிறது அதுதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காண்பிப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கு. ஹிதாயத் என்பது, ஹுதா என்பது அதில் தான் இருக்கின்றது என்ற விஷயத்தை சொல்றதுக்காக வேண்டி. இந்த இடத்துல அல் ஹுதா என்று சொல்லி மாரிஃபாவா கொண்டதன் மூலம், அதாவது ஹுதா என்பது ஒண்ணுதான், அது என்ன? உல் ஹுதா ஹுதல்லா, அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் உண்மையான நேர்வழி என்பதை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறது. ஹுதா என்றாலே அல்லாஹ் காட்டக்கூடிய நேர்வழி தான் என்பதை இந்த இடத்தில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அதான் இன்னல் அல் ஹுதா அப்படிங்கிறது மாரிஃபா வந்திருக்கு. சரி, அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம், இப்போ இக்திலான லமீரை கொண்டு வந்திருக்கோம், லமீர் விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். லமீரை பத்தி பார்க்குறோம். அதாவது இந்த இடத்துல அப்போ ஃபீது கஸ்ருல் ஹிதாயத் இலா தீனில்லாங்கிறது இந்த லமீரின் மூலம் ஏற்படக்கூடியது. ஃபஹுவ மின் பாபி கஸ்ரி சிஃபத்தி அலல் மௌசூஃபி. இப்போ என்ன பாபில் வருது? இது சிஃபத்தை வந்து, அதாவது சிஃபத்தை சுருக்கிக் கொள்ளுதல் மௌசூஃபின் மீது. அப்போ சிஃபத்தை என்ன செய்யுது? மௌசூஃபின் மீதே குறிப்பாக்கி விடுதல். அப்படின்னா என்ன? அதாவது ஹுதா என்பது எதன் மீது தான்? தீன்ல தான் இருக்கு, இஸ்லாம் தான். பல் இஸ்லாமு ஹுவல் ஹுதா, இஸ்லாம் தான் ஹுதா நேர்வழி என்பதை இந்த இடத்துல நமக்கு காட்டப்படுது. அப்போ குல்லு ஃபல் இஸ்லாமு ஹுவல் ஹுதா குல்லு, இஸ்லாம் தான் முழுக்க முழுக்க ஹிதாயத் நிறைந்தது. வமா அதாஹு ஃபஹுவ ஹவா, அது அல்லாத எல்லாமே எனது ஹவா மனோ இச்சை, அமா இன்னும் வந்து எனது குருட்டுத்தனம் தான் என்பதை இந்த இடத்துல விளக்குகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி முதல்ல அமீரை கொண்டு வருது. பொதுவாக வந்து லமீருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜும்லால லமீர் இருக்குதுங்கிறது முபத்ததாலேருந்து, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு உதாரணங்கள் இருக்கிற மாதிரி என்னது இந்த இடத்துல முதல்ல தௌக்கீதுக்காக வேண்டி, அதாவது ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி சில நேரம் கொண்டு வருவாங்க. உதாரணமா லமீர் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நோக்கத்துல அதை கொண்டு கலாம்ல ஒரு உறுதிப்பாடு ஏற்படும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் என்பது வருது. இப்போ இது லமீருல் ஃபஸ்ல் வந்து ஹும்ங்கிறது ஒரு லமீருல் ஃபஸ்ல். இதை கொண்டு என்ன ஏற்படுது? ஃபஸ்லும் பைனல் முபத்ததி வல் ஹபர். இந்த இடத்துல ஹபருக்கும் முபத்ததாக்கும் மத்தியில நமக்கு என்ன ஏற்படுது? ஒரு பிரிவை ஏற்படுது. அக்கத அன்னல் அல்ல ஃபாயிதத்தை. அப்போ இந்த இடத்துல என்னது? அதன் மூலம் என்னது? ஒரு முஸ்னதுடைய ஒரு இணைப்பினுடைய ஒரு ஃபாய்தாவை ஏற்படுது. அதாவது இரண்டுக்கும் மத்தியில இணைப்பு. உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் நேர்வழியுடையவர்கள் என்பதை இந்த இடத்துல விளக்குது. சரி சரி, இந்த இடத்துல அடுத்து ரெண்டாவது இஹ்திசாஸ் ஒல் கஸ்ர், அதாவது இந்த இடத்துல சுருக்கத்து, அதாவது குறிப்பாக்குறதுக்கும் கஸ்ர் அதன் மீதே சுருக்கிறதுக்காக வேண்டியும் கொண்டு வரப்படும். உதாரணமா அல் இன்சான் லாஹிகுல், மனிதன் சிரிக்கக்கூடிய சொல்லுவோம். இது வந்து
என்ன அசல்ல வந்து சிரிப்புங்கிற இது வந்து மனிதன் மட்டும்தான் ஹாஸானது, வேற யாருக்கும் கிடையாது. அந்த இன்சானும் லாஹிக்குன்னு சொல்றோம். அந்த சிரிப்புங்கிறது மனிதனுக்கு மட்டுமே குறிப்பானது. அப்போ இன்சான் ஹுவல் லாஹிக் என்பதாக சொன்னா இது எதுக்காக வேண்டி, அப்போ இன்சான் தான் அப்படிங்கிறது வந்து அவன் ஒருவன் தான் சிரிப்பான் அப்படிங்கிறத அவனை குறிப்பாக்குறதுக்காக வேண்டி. அப்போ அதே மாதிரி தான் இங்க நம்ம சொன்னோம், குல் இன்னல் ஹுதா, அதாவது குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, குல் இன்ன ஹுதல்லாஹின்னு சொல்லிட்டோம். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா அப்படிங்கிற ஹுவல் ஹுதாங்கிறது கொண்டு அதுதான் என்பதை குறிப்பாக்குது. அப்போ இஸ்லாம் தான் நேர்வழி என்பதை அந்த இடத்துல சுட்டி காட்டுறதுக்காக கொண்டுவரப்படுது. அப்போ இது எதுக்குன்னு சொன்னா சுருக்கம் கசருக்கு இஹ்திசாஸ்காகவும் கொண்டுவரப்படுமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா என்ற வார்த்தை வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு சில நோக்கங்களுக்காக என்ன செய்யப்படுது, இந்த மாதிரி பிரித்து கொள்றது வருது. அதாவது லமீல் ஃபஸ்லுங்கிறது கொண்டுவரப்படுது. அப்போ இந்த அடிப்படையில் அந்த மாதிரி தான். அப்போ அவன் இஸ்லாம் தான் அப்படிங்கிறத குறிப்பாக்குறதுக்காக வேண்டி, அது அல்லாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, குருட்டுத்தன்மை அதில் விஷயத்த சொல்றதுக்காக வேண்டி. சரி, அடுத்து வலைனி தபாத் அஹுவாஹும் ஹாதா மின் பாபி தஹீஜி வல் இல்ஹாபி. அதாவது ஒரு வலைனி தபாத் அஹுவாஹும் ஹாதா மின் பாபி தஹீஜி வல் இல்ஹாபி. அதாவது கிளப்பி விடுறது, கோவத்தை கிளப்புறதுன்னு சொல்றோம்ல, அந்த அந்த ஒரு ரோஷத்தை ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது. அதாவது தஹீஜ்னா சொல்லு, அதாவது தஹரீக்குல் கலப், அதாவது கோபத்தை தூண்டி விடுதல். இல்ஹாப்னாலும் நெருப்பு முட்டுதல், லஹப்லேருந்து வந்தது. அப்போ வலைனி தபாத் அஹுவாஹும், நீங்கள் அவருடைய இச்சைகளை பின்பற்றினால், மனோ இச்சைகளை பின்பற்றினால். அப்போ இது வந்து என்னது, அப்போ பின்பற்றாதீங்கிறத சொல்றதுக்கு தான், பின்பற்றினால். அப்போ இது அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். கேட்கக்கூடிய அவங்களுடைய விஷயங்களை பின்பற்றக்கூடாதுங்கிறத உறுதி செய்யறதுக்காக வேண்டியும் இந்த இடத்துல என்னது, ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர் அப்படின்னு சொல்றது ஒரு இடத்துல. அதாவது அல்லாஹ்வோடு வேறொரு கடவுளை அழைக்காதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல, ஒரு அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தணும், அதாவது ஒரு ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை, அதாவது அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் என்ன செய்யுது, இந்த மாதிரி எச்சரிக்கையான வார்த்தைகளை பயன்படும். ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், வேற எதையும் செய்யக்கூட பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்றதுக்காக வேண்டி. அப்ப அதுக்காக இந்த வார்த்தை புழங்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்கே என்ன செய்யப்படுது, நீங்க வலா ததுஉ மஅல்லாஹி வலைனி தபஅத் அஹ்வாஹும், நீங்கள் பின்பற்றினால் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. சரி, வலைனி தபஅத் அஹ்வாஹும்ங்கிற மாதிரி என்ன, நீங்கள் அவர்களுடைய விஷயங்களை பின்பற்றினால் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. சரி, இதை கொண்டு அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரி, அதே மாதிரி அடுத்ததாக வரும்போது தம்பி, அதாவது பாய தம்பிகினா எச்சரிக்கை, ஒரு 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 தம்பிகினா என்னது, ஒரு கவனப்படுத்துதல் என்பதாக அர்த்தம். கால குர்த்துபி சொல்றாங்க, பதியு சமாவாச்சி வல்லார், வானம் பூமி என்னும் வானங்களை உருவாக்கியவன். அப்ப ஐ முன்ஷி உஹா, அதை உருவாக்கியவன். ஓ மூஜிதுஹா, அதை கண்டுபிடித்தவன், அதாவது உருவாக்கியவன். ஓ முஇதுஹா, அதை முதலாக ஏற்படுத்தியவன். ஓ முக்தரிஉஹா, அதை கண்டுபிடித்தவன். அலா கைரி ஹத்தின் வலா மிசாலின், எந்தவித எல்கையும் இல்லாமல், வலா மிசால், எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் கண்டுபிடிச்சான். அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய முதல் விஷயம் தான், எதுவுமே இல்லாம என்ன செஞ்சான் அல்லாஹ் அங்க கண்டுபிடிச்சாங்கிறத சொல்ல வரும். எதுவுமே அல்லாஹ் இல்லாம என்ன செஞ்சான் கண்டுபிடிச்சான். குல்லுமன் அன்ஷா மாலம் யஸ்பிக் இலைஹி கீல லஹு முப்தியா, அதாவது ஒவ்வொரு உருவாக்கத்திற்கும் குல்லுமன் அன்ஷா, யாரெல்லாம் உருவாக்குகிறானோ, மாலம் யஸ்பிக் இலை, அதன் பக்கம் எதுவும் முந்தவில்லையோ, அவ யுஸ்பக் இலைஹி, அதன் பக்கம் முந்தப்படாத, எதுவெல்லாம் முந்தப்படாததாக இருக்கின்றதோ அப்படின்னு சொல்லலாம். அல்லது மாலம் யஸ்பிக் இலை, இதுவரைக்கும் அது போன்று எதுவும் முந்தவில்லையோ அப்படிப்பட்ட ஒன்றை எவரெல்லாம் உருவாக்குகிறாரோ, கீழலகு, அவருக்கு சொல்லப்படும் முபுதியுன், உருவாக்கக்கூடியவன், புதுமையாக புதுசாக ஒரு விஷயம் உருவாக்கக்கூடியவங்க என்ன சொல்லுது, இந்த மாதிரி முபுதியா என்பதாக சொல்லப்படும். மின்ஹு அஸ்ஹாபுல் பிதா, இதுல இருந்து தான் பிதாத் வாசிகள் என்று சொல்லப்படுது. சும்மியத் பிதாத்து பிதாத்தன், பிதாத் ஏன் பிதாத் சொல்லப்படுது, لأن قائلها ابتدعها من غير فعل أو مقال
மக்காலி இமாமின். சரி, பிதஅத்தை பிதஅத் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், என்ன காயிலாக அதை சொல்லக்கூடியவர் இப்ததாஹா அதை உருவாக்கினார், மின் கைரி ஃபஅலின் அதாவது செய்யாத ஒன்றை உருவாக்கினார், அவ் மக்காலி இமாமின் அல்லது ஒரு முன் உதாரணம் இமாமுடைய ஒரு சொல் இல்லாமல் தானாக உருவாக்கினார், அதுக்கு தான் என்ன செய்யப்படுது, பிதாத் என்பதாக சொல்லப்படும். வஃபில் புகாரி, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க புகாரில சொல்லப்படுது, நிஅமத்தில் பிதாத்து ஹாதி இது ஒரு அழகான பிதாத்தாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, யானி கயாமு ரமலான், ரமலானில் தொழுவது, ரமலானில் இரவு தொழுகை தராவி தொழுவது. சும்ம கால பிறகு சொன்னாங்க, குல்லு பிதாத்தின் சதரத் மின் மஹ்லூக்கின் பலா யஹ்லு ஐ யகூன லஹா அஸ்லுன் ஃபி ஷர்இ அவ்வலன். சும்மா கால பிறகு சொன்னார்கள், குல்லு பிதாத்தின் ஒவ்வொரு பிதாத்தும் சதரத் மின் மஹ்லூக்கின் மஹ்லூக்கிலிருந்து ஆரம்பமானது, மஹ்லூக்கிலிருந்து ஆரம்பமான ஒவ்வொரு பிதாத்தும் ஃபலா யஹ்லு அது தாண்டாது காலியாகாது, யகூன லஹா அதற்கு ஆகியிருப்பதை, லஹா அஸ்லுன் ஃபி ஷர்இ ஷரியத்தில் அவ்வலன் முதலாவதாக ஷரியத்திலே அதற்கொன்று அசல் என்பது, அதற்கொரு முன் உதாரணம் முன் அசல் என்பது ஆகியிருப்பது என்பது இல்லாமல் இருக்காது. ஓ குல்லு பிதாத்தின் சதரத் மின் மஹ்லூக் மஹ்லூக்கிலிருந்து ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயம் பிதத்தான விஷயமும் அதற்கு ஷரியத்தில் முதலாவதாக ஏதாவது ஒரு அசல் என்பது அசல் இருப்பதை விட்டும் காலியாக இருக்காது. ஃபலா யஹ்லு அது காலியாக இருக்காது, யகூன லஹா அசலுன் அதுக்கு ஒரு அசல் ஆகியிருப்பதை ஃபி ஷர்இ ஷரியத்தில் அவ்வலன் முதலாவதாக அதற்கு ஒரு அசல் இருப்பதை விட்டும் அது தாண்டி இருக்காது. சரி, ஃபைன் கான லஹா அசலுன் ஃபஹிய ஃபி ஹைஸில் மதஹி அப்போ அதற்கு ஏதோனும் அசல் இருந்திருந்தால், பலா யஹ்லு அன் யகூன லஹா அஸ்லுன் ஃபி ஷர்இ அவ்வலன்னா அதுக்கு ஷரியத்தில் முதலாவது ஒரு அசல் என்பது இருப்பதை விட்டும் காலியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைன் கான லஹா அஸ்லுன் அதுக்கு ஒரு அசல் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபஹிய ஃபி ஹைஸில் மதஹி அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அது புகழுக்குரியதாக ஆயிரும். அதாவது அப்படி அசல் அதுக்கு ஒரு அசல் இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன ஆயிரும், அது வந்து புகழுக்குரிய ஒரு விஷயமாக மாறிவிடும், புகழுக்குரியதாக ஆயிரும். அதாவது அது வந்து என்ன ஆயிரும், அதாவது ஹைஸில் ஹைஸில் சொல்லலாம், அதாவது ஹைஸில் ஹைஸில் மத ஹைஸில் மதஹி அதாவது மதஹி புகழினுடைய உச்சத்தை, ஹையிஸின்னு சொல்லலாம், ஹையிஸில் மதஹி அதாவது புகழினுடைய உச்சத்தை, ஹையிஸில் மதஹினா புகழுடைய உச்சத்தை அடைந்ததாக இருக்கும். அதை சப்போர்ட் செய்கிறது கவுலு உமர், உமருடைய சொல் அதற்கு தோல் கொடுக்கிறது, என்ன அர்த்தம், அதுக்கு சப்போர்ட்டா நிற்குது. நிஅமத்தில் பிதாத்து ஹாதிஹி இது பிதாத்தில் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதாக வருது. இல்லா இல்லாங்கிறது அப்படி அதுக்கு எதுவும் அசல் என்பது ஷரியத்தில் இல்லை என்றால் ஃபி ஹைஸி தம்மி வல் இன்காரி அது இழிவினுடைய இன்னும் மறுப்பினுடைய உச்சத்தை அது அடைந்துவிடும். ஒன்றும் அதுக்கு ஒரு அசல் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது புகழுடைய உச்சத்தை அடையும். சரிங்களா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சிறந்ததாக இருக்கும். அப்ப அதை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி இது பிதாத்தில் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. சரி, அதற்கு ஒரு அசல் என்பதே இல்லை என்றால் அது இழிவினுடைய உச்சத்தை தொட்டதாக ஆகிவிடும், இன்காரினும் மறுப்பினுடைய உச்சத்தை தொட்டதாக ஆகிவிடும். பையன ஹாதல் ஹதீஸ் ஷரீஃப் ஹதீசு ஷரீஃப் அதை வந்து இந்த ஹதீஸ் விளக்குகிறது. மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் இஸ்லாத்திலே ஒரு அழகிய நடைமுறையை யார் ஒருவர் ஏற்படுத்தினாரோ கானலஹு அஜ்ருஹா அவருக்கு அதற்குரிய கூலி ஆகியிருக்கும். அஜ்ரு மன் அமிலபிஹா இன்னும் யாரெல்லாம் அதை கொண்டு அமல் செய்தார்களோ அவர்களுடைய கூலியும் இதனோடு ஆகியிருக்கும். அப்போ அஜ்ரு மன் அமிலபிஹா அதை கொண்டு எவரொருவர் அமல் செய்தார்களோ அஜ்ருமன் அமில பிஹா அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறாரோ அதற்குரிய கூலியும் அவர்களை போய் சேரும். ஒமன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சையத்தன் இஸ்லாத்திலே ஒருவன் கெட்ட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கின்றான், அதை செய்கின்றான், கான அலைஹி விஸ்ருஹா அதனுடைய பாவம் அவர் மீது ஆகிவிடும். விஸ்ரு மன் அமில பிஹா அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவமும் அவருக்கே ஆகிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல விஷயத்தை ஏற்படுத்தினால் அதற்குரிய நலவுகள் அவரையே போய் சேரும்.
கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தினால் அதற்குரிய கெடுதியும் அவர்களைத்தான் போய் சேரும். அப்போ அதைத்தான் இங்கே சொல்ல வருது. நல்ல விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல விஷயம், கெட்டதை ஏற்படுத்தினீங்கன்னா கெட்ட விஷயம் அது உங்களுக்கு தான் வந்து சேரும். இப்போ அதே மாதிரி பிதாத்துடைய விஷயத்துல நல்ல செயலாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், இது சிறந்த பிதாத் என்பதாக சொல்லுவோம். அது வந்து புகழுடைய உச்சத்தை அடைந்து விடும். அதே நேரத்தில் அது கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னா இழிவினுடைய ரெஃப்யூஸ், அதை ஒதுக்குவதனுடைய உச்சக்கட்டத்தை அதை அடைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸை சொல்றாங்க, யார் நல்லது செய்கிறாங்களோ அவருக்குரிய கூலி அவருக்கு கிடைச்சிரும். நல்லது செய்யறதுக்குரிய கூலி, ஒருவர் ஒரு நல்ல விஷயத்த மிஸ்வாக் செய்கிறாருன்னு சொல்லி சொன்னா இப்போ அதற்குரிய கூலி அவருக்கு கிடைச்சிரும். அல்லது ஒரு அழகான விஷயத்தை முன்மாதிரி ஏற்படுத்துறாரு, அதற்குரிய கூலி அவருக்கு கிடைச்சிரும். அதை பார்த்து வேற ஒருத்தர் அமல் செஞ்சாருன்னா அந்த ஒரு கூலியும் இவருக்கும் சேர்ந்துடும், அவருக்கு எந்த குறையும் வராது. இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது யாரை இப்ப அமல் செய்தவருடைய கூலி இவருக்கு சேருங்கிறதுனால அமல் செய்யறதுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறார், இஸ்லாத்துல கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தினா அவனுடைய பாவம் அவர் மீது ஆகிவிடும். அதை பார்த்து இன்னொருத்தர் செஞ்சான்னு சொல்லிட்டாங்க, அந்த பாவம் அவருக்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும். ஆனா இவரை பார்த்து அவர் படிச்சதுனால இவருக்கு டபுள் மடங்கு வந்து சேர்த்து. அப்ப அதனால நல்ல விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய கெட்ட விஷயத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆயத்திலிருந்து இது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஷரியத்தில் சொல்லப்பட்ட விஷயம் எது சரியானதோ அதை அமல் செய்ய வேண்டும், எது சரியற்றதை விட்டு விலகி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் நம்முடைய ஷரியத்தில் இல்லாத ஒன்றை செய்கின்றாரோ, ஷரியத்தில் அனுமதி இல்லாத ஒன்று புதுசா இவராக உருவாக்குறாருன்னு சொன்னா ஃபஹுவ ரத்துன், அது திருப்பி அவர் பக்கமே தூக்கி எறியப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் நாம் நல்ல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், நலவுகளுடைய சாவியாக இருக்க வேண்டும். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற மாதிரி, தூபா லிமன் ஜஅலல்லாஹு மிஃப்தாஹன் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லில் கைரி மிகலாக்கல் லிஷார். அது மாதிரி அல்லாஹ் அவருக்கு எனது நல்ல சுப செய்தி உண்டாகட்டுமாக, நல் சுபனம் உண்டாகட்டுமாக. யாரென்றால் யாரை அல்லாஹு தாலா நலவுகளுக்கு திறவுகோலாக சாவியாக ஆக்கி வைத்தானோ அவருக்கும், இன்னும் கெடுதிகளுக்கு பூட்டாக லாக்காக ஆக்கி வைத்தானோ அவருக்கு அல்லாஹு தாலா நல்ல தூபா, நல்ல சுப செய்தி உண்டாகட்டுமாக, நலவுகள் உண்டாகட்டுமாக சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஏதும் பாதுகாப்பு தெரிந்தாங்க. அதாவது யார் வந்து கெடுதிகளுக்கு திறவுகளாகவும் நலவுகளுக்கு பூட்டாக ஆயிராதீங்களோ அது பெரிய ஒரு கேடு, சாபத்திற்குரிய விஷயம். அதை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அதனால் அல்லாஹு தாலா நம்மை நலவான விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக ஆக்கி அன்புரிவானாக. கெட்ட விஷயங்களை விட்டு நாம் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்து அடுத்தவர்களையும் தடுக்கக்கூடிய நல் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்தி அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.